உங்களோட காதல் உங்கள தவிர்க்கிறாங்களா? இல்ல அவங்க உங்கள தவிர்க்கல. உங்ககிட்ட இருக்க ஏதோ ஒரு பயத்த, இல்லன்னா வேற ஏதோ ஒரு கேரக்டர தான் அவங்க மிரர் பண்ணிட்டுருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இங்க பார்க்கலாம். இதுதான் மிரர் ரியாலிட்டி. நீங்க என்ன மாற்றங்கள கொண்டு வந்தா, அந்த மாற்றத்த அவங்க கொண்டு வருவாங்க அப்படின்னு தான் நம்ம இந்த ரீடிங்ல பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி உங்க ரீடிங், உங்க எனர்ஜிக்கான சீக்ரெட் கார்ட்ஸ் இங்க எடுத்து வச்சிருக்கேன். இதுதான் உங்களோட கீ. அதாவது உங்களோட மிரர் ரியாலிட்டிய வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போறது, இல்லன்னா நீங்க அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் பிரபஞ்சம் சொல்ல விரும்புறது. அதுதான் இங்க சீக்ரெட் கார்ட்ஸா இருக்கு. ஸோ, இப்போ ஓவரால் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்கு. உங்க கனெக்ஷன் சரியான பாதையில தான் போயிட்டுருக்கு. ஆக்சுவலா நீங்க 5Dல சரியான பாதையில தான் இருக்கீங்க. உங்க எனர்ஜி பக்காவா அலைன் ஆயிருக்கு. உங்க காதல் உங்க மேல வச்சுட்ருக்க அன்பு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப பரிசுத்தமான அன்பு. ரொம்ப ரொம்ப அக்கறை, உண்மையான பாசம், நேசம் எல்லாமே வச்சுட்ருக்காங்க. இட்ஸ் அ கேரிங் கனெக்ஷன். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இது இன்னொரு கன்ஃபர்மேஷன். நீங்க வந்து ட்வின் ஃப்ளேம் இல்ல சோல்மேட் ஜர்னில இருக்கீங்க. இட்ஸ் லைக் மிரர் ரியாலிட்டி பக்காவா உங்களுக்கு பொருந்தும். ஸோ, இந்த ரீடிங் உங்களுக்கான ரீடிங் அப்படிங்கிறதுக்கு இது இன்னொரு கன்ஃபர்மேஷன். உங்கள சுத்தி நெறைய கெட்டவங்க இருக்காங்க. கெட்டவங்க, நெகட்டிவ் எனர்ஜி, காமிக் எனர்ஜி இதெல்லாம் இப்ப எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. அதனால தான் உங்க பெர்சன் உங்ககிட்ட வரல. இப்போ வராம இருக்கிறதுக்கு காரணமும் அவங்க சொல்றது இதுதான். அவங்க வராம இருக்க முக்கியமான காரணம், நீங்களோ இல்ல உங்களுக்குள்ள இருக்க பிரச்சனையோ கிடையவே கிடையாது. உங்கள சுத்தி இருக்க கெட்டவங்க. அத இது வந்து அவங்க இன்டர்னல் ஃபைட்டா கூட இருக்கலாம். இட்ஸ் லைக் இன்டர்னல் ஃபைட்னா நான் எத சொல்றேன்னா, அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய, புரிஞ்சுக்க வேண்டிய பாடங்கள் இட்ஸ் லைக் லெசன், லைஃப் லெசன்ஸ் அதுவா கூட இருக்கலாம். இட்ஸ் லைக் அவங்க ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக அவங்க முழு முயற்சியும் எடுத்துட்டு இருக்காங்க. அதனால நீங்க கொஞ்சம் கூட இந்த கனெக்ஷன பத்தி சந்தேகப்படணும்னு அவசியம் இல்ல. நாம இப்ப வந்து நீங்க என்ன எனர்ஜில இருக்கீங்க, அவங்க என்ன எனர்ஜில இருக்காங்க 5Dல அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பெயின் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வாழ்க்கையில. ஸோ ரொம்ப வேகமா வந்து உங்கள நோக்கி வரப்போறாங்க. ரொம்ப நீங்க எதிர்பாராத சமயத்துல அவங்க ஆக்ஷன் எடுக்க போறாங்க. அவங்க வராம இவ்வளோ நாளா இருந்ததுக்கு காரணம், அவங்க மனசுல இருந்த பாஸ்ட் பெயின். மேபி அவங்களுக்கு பாஸ்ட் ஃபெயில்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்திருக்கலாம். இல்ல சூழ்நிலை கைதியா இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு வலி அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அதுல அது யாருமே பெயின ப்ராசஸ் பண்ணும்போது, அ நம்ம வந்து காதல பத்தி யோசிக்க மாட்டோம். அது நம்மளுக்கு ஃபுல் ஃபோக்கஸ் வந்து நம்ம வலியில தான் இருக்கும். ஸோ இந்த பெர்சன் உங்க மேல வச்சிருக்க காதல் ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான லவ். இந்த பெர்சன் ரொம்ப ஸ்டேபிளா இருக்க போறாங்க. நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றது இந்த பெர்சன தான். உங்களுக்கு கொஞ்சம் கூட அதில சந்தேகமே தேவையில்ல. புது ஆரம்பம் உங்க காதல் வாழ்க்கையில இருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா கமிட்மெண்ட் இங்க இருக்கு. ஸோ நீங்க 5Dல ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கீங்க. 3Dல ரொம்ப இம்பேலன்ஸ்டா இருக்கீங்க. அதுதான் வந்து இந்த இந்த கனெக்ஷன் வந்து முன்னாடி, பின்னாடி ஆசிலேட் ஆகுறதுக்கு காரணமா இருக்கு. இட்ஸ் லைக் பேலன்ஸ்னா வந்து உங்களோட டே டு டே லைஃப், உங்களோட கரியர், உங்களோட காதல் அதில பேலன்ஸ் வர்ற அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்க காதல் தானா உங்ககிட்ட வந்து சேரும். உங்களோட பர்சனல் இம்பேலன்ஸ் தான் வந்து இங்க பாருங்க. இதுதான் வந்து உங்களோட யூனியனுக்கான கார்ட். 6 ஆஃப் பென்டிகிள்ஸ். கண்டிப்பா இந்த காதல் நடக்கும். காதல் நடக்காம எங்கேயும் போக போறதில்ல. பிரபஞ்சம் சொல்றாங்க, இட்ஸ் லைக் ரொம்ப ப்ராக்டிக்கலா பாருங்களேன். நீங்க வந்து ஒரு கரியர் வச்சுட்ருக்கீங்க. நம்ம சீக்ரெட் கார்ட்ஸ் எடுத்துருவோம். இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கரியர் இருக்கு. இப்போ காதல் வாழ்க்கையில என்டர் ஆக போறீங்கன்னா, அந்த கரியரும், காதல் வாழ்க்கையும் பேலன்ஸ் பண்ற அளவுக்கு உங்ககிட்ட அந்த பேலன்ஸ் இருந்தா தானே, இந்த காதல் வாழ்க்கை வந்து நல்லபடியா போகும். இல்லன்னா வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும், ப்ராக்டிகாலிட்டிக்கும் நீங்க வந்து தடுமாறிட்டு இருக்கீங்க. உங்களுக்கான இட்ஸ் லைக் டைம்னு கூட வச்சுக்கலாம் இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ. இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு மெசேஜ். பார்க்குறது ஆண்களா இருந்தீங்க அப்படின்னா, இந்த நொடி நீங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ, அது நிச்சயமா நடக்கும். கண்டிப்பா 100% நடக்கும். பார்க்குற ஆண் யாரா இருந்தாலும் சரி, ஆண் எனர்ஜி, மாஸ்குலின் எனர்ஜி தான் சொல்றேன். அது ஆணா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஸோ நீங்க நினைக்கிறது, இந்த நொடி என்ன நினைச்சிட்டு இருந்தீங்களோ, அது நிச்சயமா உங்களுக்கு நடக்கும். இந்த இந்த சமயத்துல ஐ மேனிஃபெஸ்ட் மிராக்கிள் அப்படின்னு டைப் பண்ணுங்க. நீங்க கேட்கறது எல்லாமே கிடைக்கும். பிரபஞ்சம் உங்களுக்கு தரத்துக்கு தயாரா இருக்காங்க. ஸோ இந்த பெர்சன் என்ன சீக்ரெட்ஸ் அப்படிங்கிறத அப்புறமா பார்க்கலாம். நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றது ஸ்டெபிலிட்டிய, கமிட்மெண்ட் பாட்டம் டெக் எனர்ஜில தான் இருக்கு. ஸோ நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே வந்து உங்களோட ஃபோக்கஸ உங்க வாழ்க்கையில போடுங்க. இது வந்து டிவைன் டைமிங். கண்டிப்பா அதுதான் இங்க இருக்கு. இந்த பெர்சன் நிச்சயமா உங்கள விட்டு அவங்களால இருக்க முடியாது. அந்த வலியும், வேதனையும் இந்த 3Dல அவங்களால தாங்க முடியல. 5Dல நீங்க எப்பவுமே ஒண்ணா தான் இருக்கீங்க. அதுல எந்த பிரச்சனையுமே இல்ல. 5Dய பொறுத்தவரைக்கும் யூ ஆர் அலைன்ட். நீங்க 2 பேருமே பக்காவா இருக்கீங்க. 3Dல சின்ன சின்ன விஷயங்கள இதெல்லாம் வந்து என் காதல் வாழ்க்கைய பாதிக்குமான்னு நினைக்கிற விஷயங்கள் தான் உங்கள பாதிச்சுட்ருக்கு. ஸோ ரொம்ப சிம்பிள் ரெமெடி தான்.
உங்கள் வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க 2 பேருமே. அது உங்களோட டே டு டே ரொட்டீனாக இருக்கட்டும், உங்களோட ஒர்க் லைஃப் பேலன்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா கெரியர், பேஷன், காதல் வாழ்க்கை, இதுக்கான டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற விஷயங்களாகட்டும், இது எல்லாமே நீங்கள் வந்து பக்காவாக கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க காதலும் கல்யாணமும் நீங்கள் கண்ண மூடி முழிக்கிறதுக்குள்ளே நடந்துடும். ஸோ இந்த காதல், இந்த பிரிவுக்கு காரணம் வந்து நீங்கள் 2 பேரும் இம்பேலன்ஸ்டாக இருக்கிறதானே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் இந்த தடைகள் வெளி இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது பேரண்ட்ஸ் தடுக்கிறது, காமிக் எனர்ஜி தடுக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு மேட்டர். பிரபஞ்சம் கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளே அதெல்லாம் சால்வ் பண்ணிடுவாங்க. இந்த பர்சனோட காதல் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப ஆழமாக இருக்குது. அது திரும்ப திரும்ப அவங்க சொல்கிறாங்க பாரு, கேரிங், கனெக்ஷன், ரொம்ப கண்டிப்பாக டிவைன் டைமிங்கில் தான் நடக்கும். இந்த டிவைன் டைமிங் எப்போ நடக்கும்? இந்த பர்சன் இந்த ஹீலிங் ப்ராசஸை முடிக்கணும். இதோடு தான் அவங்க போராடிட்டு இருக்காங்க. மேபி பாஸ்டில் அவங்க ரொம்ப ரொம்ப ஆழமாக பாதிக்கப்பட்டிருக்கலாம். இது வந்து பர்சனல் விஷயமாக கூட இருக்கலாம். காதலாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா யாராவது அவங்கள ரொம்ப மோசமாக காதலிச்சு ஏமாற்றிருக்கலாம். சம்திங் அவங்க அந்த பழைய வழிகளோட போராடிட்டுருக்காங்க. இன்னும் அவங்க ஹார்ட் வந்து உங்களை அப்படியே முழுமையாக நம்பிக்கை, காதெல்லாம் நம்பிக்கை, அப்படியே 100% உங்களை வந்து இப்போ நம்புவாங்களா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் பயம் இருக்குது. நம்பிக்கை இருக்குது, ஆனால் பயம் இருக்குது. போராடி இந்த பர்சன் இந்த காதலை, இந்த இந்த விஷயத்தில் வெற்றி பெற்று உங்களை நோக்கி வருவாங்களா? எஸ். ஏன்னா இந்த பிரபஞ்சம் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டியை அந்த பர்சன் ஆல்ரெடி கையில் வாங்கிட்டாங்க. ஸோ இந்த காதல், சச் அ பியூட்டிஃபுல் பர்சன். நீங்கள் பாருங்கள், பிரபஞ்சம் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த பர்சன் அதை வாங்குறாங்க, எஸ்பெஷலி மேஸ்குலின் எனர்ஜி வாங்கி என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த பர்சனுக்கு சுயநலம் கொஞ்சம் கூட கிடையாது. ரொம்ப ரொம்ப பியோர் சோல். நீங்கள் என்ன பண்ணணும் இதில் அப்படின்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பேலன்ஸை கொண்டு வாங்க. நீங்கள் இங்கே இந்த பர்சன் இப்போ வந்து கரெக்டாக அவங்களோட அலைன் ஆகிட்டுருக்காங்க. ஸோ எஸ்பெஷலி ஃபெமினின் எனர்ஜி, நீங்கள் கொஞ்சம் பேலன்ஸை கொண்டு வாங்க வாழ்க்கையில். நீங்கள் 2 பேரும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகணும். இந்த மேஸ்குலின் எனர்ஜி இதை ஹீல் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த புது ஆப்பர்ச்சுனிட்டி இப்படிங்கிறதுக்குள்ளே கிடைச்சிடும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையை ரொம்ப ஸ்ட்ரக்சர்டு ஒரு விஷயமாக எடுத்துகிட்டு போங்க. அது இந்த யூனியனை இன்னும் ஸ்பீடப் பண்ணும். கண்டிப்பாக இந்த பர்சன் மனசுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து உங்களை எப்படி கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான். இங்கே பாருங்கள், போராட்டம். நிறைய பேர் இதை தடுக்க ட்ரை பண்ணுறாங்க. இந்த கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு நிறைய பேர், இட்ஸ் அ குரூப் ஆஃப் பீப்புள் சண்டை போட்டுட்ருக்காங்க. பட் இது நடக்குமா அப்படின்னா, நோ, கோ வித் த ஃப்ளோ. இப்போதைக்கு உங்களுக்கு பார்க்கும்போது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும். ட்ரஸ்ட் மீ, நீங்கள் எங்கேயுமே போக போகிறதில்ல. இப்போது ஃபியூ செகண்ட்ஸில் அந்த ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம உடைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஐ மேனிஃபெஸ்ட் மை டிவைன் கவுண்டர் பார்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். தோ the runner, the time, waiting will drag your timeline. ஸோ இந்த பர்சன் வந்து உங்களை விட்டு ஓடினாங்க அப்படின்னா விட்டுருங்க. let them run. அவங்க ஓடுறதே வந்து பாடம் கற்றுக்கிறது தான். அவங்க எப்போ திரும்பி வர போகிறாங்க? டிவைன் டைமிங்கில். துரத்தாதீங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ். அதே மாதிரி வெயிட்டும் பண்ணாதீங்க. வெயிட்டிங் வில் ட்ராக் யுவர் டைம் லைன். ஸோ நீங்கள் சரி இவங்க போய் பாடம் கற்றுட்டு வரட்டும், நான் எங்கே இருக்குன்னே அங்கேயே இருக்கேன், அவங்க வரும்போது நான் இங்கே காத்துட்ருக்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு ஏதாவது ட்ராமா போட்டிங்கன்னா போடாதீங்க. உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் இப்போது உங்களோட பர்சனல் வாழ்க்கை, அதாவது உங்களோட கெரியர், உங்களோட ஸ்டெபிலிட்டி, நீங்கள் என்ன எய்ம் பண்ணுறீங்க, உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, உங்கள் ஃப்யூச்சர் கோல்ஸ் என்ன, நீங்கள் என்ன சாதிக்க விரும்புகிறீங்க, அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஃபெமினன், நான் என்ன சாதிக்க போகிறேன், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சாதனை அப்படின்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக உங்களுக்கு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி ஒத்து வராது. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிக்கு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி கிடையவே கிடையாது. ஸோ யூ ஹாவ் டு பி அ வாரியர். ஃபெமினன் வந்து வெரி பவர்ஃபுல் எனர்ஜி. ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ண, அட்லீஸ்ட் இனிமேவாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன ஆசையை வச்சுக்கோங்க, பேராசையாக கூட இருக்கட்டும். திடீர்னு பார்த்தீங்கன்னா நீ சிங்கராகனு கூட நினைங்க, இல்லைனா வந்து என்னவாவது நினைங்க. பட் யூ நீட் டு ஹாவ் அ ட்ரீம். அதுவும் அந்த ட்ரீம் வந்து பெரிய ட்ரீமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் துரத்துங்க. பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த பேலன்ஸ் இந்த மாஸ்குலின் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவாங்க. இவ்வளோ நாளாக நீங்கள் கொடுத்து நீங்கள் ஓஞ்சு போயிட்டீங்க. பிரபஞ்சம் சொல்கிறாங்க, உங்களது ஒரு பக்கம் வந்து காலி ஆகிடுச்சு. இட்ஸ் லைக் நீங்கள் எக்ஸாஸ்ட் ஆகிட்டீங்க கொடுத்து. பிரபஞ்சம் சொல்கிறாங்க, இந்த பர்சன் ஒன்றும் சுயநலவாதியெல்லாம் கிடையாது. சூழ்நிலை காரணமாக அவங்களோட பழைய வழிகள், மேபி பாஸ்ட் லைஃப் ட்ராமாவாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் அவங்க வந்து உங்களை விட்டு ஓடிட்டுருக்காங்க. விட்டுருங்க, தே வில் கம். அவங்க வந்து எவ்வளோ வேகமாக ஓடுறாங்களோ அவ்வளோ வேகமாக திரும்பி வருவாங்க.
நான் சொன்னேன்னா 8 ஆஃப் பென்டிகிள்ஸ். ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஓன் ஸ்டெபிலிட்டி. உங்களோட கரியர் ரீபில்ட் பண்ணுங்கள், பில்ட் பண்ணுங்கள், என்னவாவது பண்ணுங்கள். 6 ஆஃப் வான்ஸ் இந்த பர்சன் நான் சொன்ன மாதிரி தான் என்ன வேகத்தில் ஓடுறாங்களோ அதை விட டபுள் டைம் ஸ்பீடில் உங்களை நோக்கி ஓடி வர போகிறாங்க. ஸோ லெட் தம் ரன். ஓடுறாங்கன்னா ஃப்ரீயாக விடுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ வேகமாக சேரியட்டில் ஓடி வராங்க அப்படிங்கிறத. மூன் சீக்ரெட்ஸ். அவங்க வர்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது. இட்ஸ் அ வெரி சீக்ரெட் ஆக்ஷன். ரொம்ப 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 சீக்ரெட்டாக அவங்கள நோக்கி வர போகிறாங்க. ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கும், உங்களுக்கே தெரியாது, யாருக்குமே தெரியாது. இங்கே பாருங்கள், இந்த வலியை தாண்டி உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஹார்ட் பிரேக்ஸ் இதெல்லாம் அவங்க வந்து விட தான் நினச்சிட்ருக்காங்க. பட் இட்ஸ் அ ஸ்ட்ரகிள். இட்ஸ் மேட்டர் ஆஃப் டைம், அவ்வளோதான். எல்லாத்துக்கும் வலி நம்ம நினச்சோன்னே மறந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம வாழ்க்கை. வலியை மறக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு போராட்டம் தான். போராட்டம் தான் எல்லாத்துக்கும். தம் அடிக்காதீங்க. சன் ஆஃப் வான்ஸ். நீங்கன்னா இந்த பர்சன் மதிமயங்கிறீங்க. 8 ஆஃப் கப்ஸ். ஒரு சிலருக்கு, இது எல்லாத்துக்கும் இல்லை, இந்த பர்சன் பாஸ்ட்டில் பிளேயராக இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த அந்த லைஃப் ஸ்டைல் அதெல்லாம் விட்டுட்டு வராங்க. ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் வேணும். ஜஸ்டிஸ், இதுதான் டிவைன் ஜட்ஜ்மெண்ட். இந்த பர்சன் ஏதாவது கண்டதே கூலம் கொண்டதே காட்சி, இல்லைனா வந்து ரொம்ப ஃப்ரீ ஸ்பிரிட், நான் வந்து போகிற இடத்துலலாம் ரிலேஷன்ஷிப் வச்சுப்பேன், ஆனால் வந்து பெர்மனெண்ட் ரிலேஷன்ஷிப் வச்சுக்க மாட்டேன், அது மாதிரி ஏதாவது ட்ராமா போட்டு சுற்றிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிரபஞ்சம் சொல்ல, ஓ அப்படியா, அவங்களுக்கு பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குது. அவங்க நேரம் உங்கள் வீட்டு வாசலில் கதவை தட்டி, சத்தியமாக இனிமேல் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு கெஞ்ச போகிறாங்க. ஸோ துரத்தாதீங்க. துரத்துறது இல்லை நீங்கள். யூஆர் அ டிவைன் ஃபெமினன். ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். மகாராணி எதுக்கு துரத்தணும்? சுயவர மகாராணிக்கு தான் நடக்கணும். ஸோ அதை எப்பயுமே மறந்துடாதீங்க. டிவைன் ஃபெமினன், நீங்கள் தான் இங்கே ஹீரோயின். நீங்கள் அதை எப்பயுமே மறந்துடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ சச் அ பியூட்டிஃபுல் ரீடிங். ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.